சவுல் எவ்வளவு விரோதமாய் தாவீதுக்கு எழும்பி நின்றாலும் அவருடைய மகன் யோனத்தானும் அவர்கள் பட்டயத்தினாலே அவர்கள் கொன்று போட்டு கடக்க பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு முன்பதாக மாலை வேளை வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அவன் உபவாசம் இருந்தான். அவன் அவர்களுக்காக வருந்தினான், துக்கப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்புரவாக்கப்படுகிற ஒரு ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எங்க மனங்களிலே இன்னும் பழைய காரியங்களை வைத்துக் கொண்டிருக்காதபடிக்கு, அந்த பழைய வார்த்தைகளை அதை சுமந்து கொண்டிருக்காதபடிக்கு, அந்த பழைய காயங்களை இன்னும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்காதபடிக்கு, அந்த பழைய காயங்கள் இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள், அந்த காயங்களை நாங்கள் ஆற்றி உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் புதிய வாழ்வை ஆரம்பிக்க ஒரு புதிய மனுஷனாக ஒரு புதிய மனிதர்களாக நாங்கள் ஆண்டவர் எழும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒப்புரவாக்கப்படுகிற ஒரு ஆவியை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் உம்மோடு கூட நாங்கள் இசைந்திருக்க வேண்டும். ஆவியானவரோடு இசைந்திருக்க வேண்டும். வார்த்தையோடு இசைந்திருக்க வேண்டும். எங்க தகப்பனோடு இசைந்திருக்க வேண்டும். எங்களுடைய இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஆண்டவரோடு இசைந்திருக்க வேண்டும். எங்களை துண்டிக்கிற, எங்களை வேறுபடுத்துகிற, எங்களை பிரிக்கிற அது எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கட்டுகிறோம்.